முப்பிணிகளையும் அகற்றும் திருமந்திரம் முருகனின் மந்திரம். அதுதான் இன்னைக்கு நம்ம தலைப்பாவே எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். மந்திரம் என்று சொன்னால் எத்தனையோ மந்திரங்கள் ஒவ்வொரு தெய்வாம்சத்திற்கும் நம்மளுடைய முன்னோர்களால் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? எத்தனையோ மந்திரங்கள் இருக்கின்றது. இதுல முருகனுக்கு ஒரு மந்திரம், திருமந்திரம் அப்படின்னு சொன்ன உடனே நாம நினைக்கக்கூடிய முதல் மந்திரம் என்னவா இருக்கும்? ஓம் சரவண பவ என்கின்ற 6 எழுத்து ஷடாட்சர மந்திரம் இல்லையா? இந்த 6 எழுத்து ஷடாட்சர மந்திரத்தை அனுதினமும் ஓதிக்கொண்டிருந்தால் முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தை நாம் பெறலாம் என்பதுதான் நம்மளுடைய மெஞ்ஞான சான்றோர்கள் நமக்கு சொல்லிவிட்டு சென்ற கூற்று. ஆனால் இந்த ஷடாட்சர மந்திரத்தை நாம் எப்படி உரைக்க வேண்டும் என்றால் குருமுகமாக கிடைக்க பெற்று ஞான நிலையை அடைந்த குருவினிடத்திலிருந்து இந்த திருமந்திரத்தை ஓதி அவரிடத்தில் இருந்து பெற்று இந்த ஷடாட்சர மந்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த 6 அச்சரங்களுக்கும் உண்டான விபரங்கள் எல்லாம் தெரிந்து கொண்டு, ரகசியங்கள் எல்லாம் தெரிந்து கொண்டு, அதில் இருக்கக்கூடிய சூட்சுமத்தை எல்லாம் தெரிந்து கொண்டு நாம் அனுதினமும் ஓத வேண்டும். அப்படி நல்ல குருமார்கள் எல்லா மனிதர்களுக்கும் கிடைத்து விடுவார்களா என்பார் அது அரிது இல்லையா? எங்க போய் குருவை தேடுவது? ஓம் சரவணபவ என்று அனைவரும் சொல்கின்றார்கள். அந்த ஓம் சரவணபவ திருமந்திரமே முருகனுடைய மந்திரம், 6 எழுத்து மந்திரம். அதை நான் உச்சரிக்கின்றேன் என்கின்ற நிலையில்தான் இன்றைக்கு நமக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கின்றது. முருகனுடைய திருவருளை பெற்ற நிறைய சான்றோர்களும் ஆன்றோர்களும் முருகனுக்காக பதிகங்களையும் பாசுரங்களையும் பாக்களையும் கவசங்களையும் இயற்றியிருக்கின்றார்கள். அவங்க எப்படி இயற்றினாங்க? தமிழ் படித்து அதிலே பட்டம் படித்து அந்த பட்டத்தை முடித்து உட்கார்ந்து முருகன் பேர்ல கவசம் எழுதவில்லை, பாக்கல் எழுதவில்லை. முருகனுடைய திருவருளை பெற்று முருகனுடைய இறை காட்சியை கண்டு, அந்த இறை காட்சியை கண்டு உணர்ந்த சமயத்திலே முருகன் என்ன அறிவுறுத்தினானோ அந்த அறிவுறுத்தலின்படி அவர்கள் எழுதிய அந்த பாடல்கள் இருக்கின்றதல்லவா, அந்த பாடல்களை தான் நாம் என்ன சொல்கின்றோம்? தெய்வீக மந்திரங்கள்னு சொல்றோம். சாதாரணமாக எனக்கும் இன்னைக்கு கவிதை எழுத தெரியும்னு உட்காந்து 2 பக்கத்துக்கு கவிதை எழுதிட்டு அதை மந்திரம் என்று நான் சொல்லிவிட முடியாது. சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? ஏனென்றால் முருகனுடைய அருள் பெற்ற மெஞ்ஞான சான்றோர்கள் கொடுத்ததுதான் மந்திரம், அதுதான் கவசம். அந்த மந்திரமும் அந்த கவசமும் தான் முப்பிணிகளை அகற்றக்கூடிய மிகச் சிறந்த அற்புதமான பலனை தரக்கூடிய பாதுகாப்பு மந்திரமாக நமக்கு கிடைத்திருக்கின்றது. அப்படி அநேக மந்திரங்கள் இருந்தாலும் செந்திலாண்டவ பெருமானை அனுதினமும் நினைத்து நினைத்து எல்லா இல்லங்களிலும் ஒரு கவசம் என்பது பாடப்பட்டு கொண்டிருக்கிறது. அது என்ன கவசம் சொல்லுங்க? முருகனுடைய பக்தர்கள் அல்லது முருகனுக்கு ஒரு விரதம் இருக்கின்றோம் என்றால் அந்த கவசத்தை பாராயணம் செய்யாமல் முருக பக்தர்கள் இருக்கவே மாட்டாங்க. என்ன கவசம்? கந்த சஷ்டி கவசம். அந்த சஷ்டி கவசம் என்பது உண்மையிலேயே நமக்கு கவசமாக இருக்கக்கூடியது. முருகனுடைய பேர் அருளை பெற்ற ஒரு மனிதரால், ஒரு மாணிக்கத்தால் முருகன் கொடுத்த அறிவுரையின்படி, முருகன் கொடுத்த உத்தரவின்படி இயற்றப்பட்டது இந்த சஷ்டி கவசம். அந்த சஷ்டி கவசம் திருமுருகாற்று படையில இருக்கக்கூடிய 6 படை வீடுக்கும் உருவாக்கப்பட்டது. அதனை உருவாக்கியவர் பாலன் தேவராயர் சுவாமிகள். அவரை பற்றி நான் இப்ப சொல்ல போறேன். ஆனால் அதற்கு முன்பாக இந்த கவசத்தை பாராயணம் செய்தால் நமக்கு முப்பிணிகளும் அகன்று விடும் என்று சொன்னேன் இல்லையா? அந்த முப்பிணிகள்னா என்ன? நம்மை பிடித்து வருத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த 3 பிணிகள் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. முதல் பிணி என்ன தெரியுமா? உடல் பிணி. அனுதினமும் நாம் இந்த உடம்பை சுமக்க முடியாமல் சுமந்து கொண்டு வேதனைப்படுவதற்கு காரணம் என்ன? இந்த உடம்புக்கு வருகின்ற வியாதி.
இல்லையா? அடுத்த பிணி என்ன தெரியுமா? மனப்பிணி. தேவையற்ற குணங்களை எல்லாம் உள்ள பத்திரமா பூட்டி வச்சுக்கிறது. எதெல்லாம் உடம்புக்கும் எதெல்லாம் உள்ளத்திற்கும் காயத்தை தருமோ அந்த மனப்பிணிகளை எல்லாம் பத்திரமா இறுக்கி பிடிச்சு வச்சுக்கிறோம். அதுதான் மனப்பிணி. மூன்றாவது பிறவி பிணி. இந்த பிறவி பிணி என்பது எப்போது தீரும் என்றால், எப்போ கந்த சாயுஜ்யத்துல நமக்கு இடம் கிடைக்குமோ அப்போதான் தீரும். எப்பொழுது இந்த பிறவி இல்லை என்கின்ற நிலையை ஒரு உயிர் அடைகின்றதோ அப்போதான் இந்த பிறவி பிணி என்பது தீர்க்கப்படும். இந்த மூன்று பிணிகளையும் நாம் தீர்த்து வெளி வருவதற்கு போய் காட்டுக்கு தவம் பண்ணணும். அங்க உட்கார்ந்துருக்கணும், அமைதியா விலங்குகளோட இருக்கணும். இல்லை எங்கேயாவது போய் குகையில உட்காந்துக்கிட்டு மோட்ச சாதனத்துக்கு உண்டான தவநெறியெல்லாம் கத்துக்கிட்டு செய்யணும். இப்படிப்பட்ட சிரமமான பிரயாசைகள்லாம் பண்ணாதான் இந்த மூன்று பிணிகளும் அகலும். அப்படின்னா இந்த கலிகாலத்தில் அதை செய்யறதுக்கு ஆளே கிடையாது, கோடியில கூட ஒருத்தர் கிடையாது. அப்படிப்பட்ட நிலைமை தானே. ஆனால் இந்த மந்திரத்தை, இந்த சஷ்டி கவசத்தை அனுதினமும் நாம் பாராயணம் செய்யும் பொழுது இந்த மூன்று பிணிகளும் அதிலே தீர்ந்துவிடும். அந்த மூன்று பிணிகளும் எப்படி தீர்க்கப்படும், எந்த இடத்துல அந்த மந்திரத்துல இடம் இருக்குங்கிறதெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இனி அந்த சஷ்டி கவசத்தை சூலமங்கல சகோதரிகள் பாடியிருக்கக்கூடிய சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஸ்டருக்கு உதவும் செங்கதிர் வேலோன்ற பாட்டை கேட்கும் போது நம் மனதிலே ஏற்படுகின்ற அந்த இறை உணர்வு, இறை அதிர்வு என்பது நடக்கின்றதல்லவா, அத்தோடு இந்த சிந்தனையும் சேர்ந்து விடும். இந்த சிந்தனையும் சேரும் போது நமக்கு என்ன தோணும்? ஆஹா, இந்த இடத்திலே இருந்து நம்மளுடைய உடல் பிணி அகன்று விட்டது, இந்த இடத்துல இருந்து நம்ம மன பிணி அகன்று விட்டது, இந்த இடத்துல இருந்து நமக்கு பிறவி வேண்டாம் என்று நினைத்தால் அந்த பிறவி பிணி என்பது அகன்று விட்டது என்பது நமக்கு புரிய வரும். அப்படிப்பட்ட மகா கவசம் தான் இந்த சஷ்டி கவசம். ஆனால் இந்த சஷ்டி கவசத்தை உணர்ந்து ஓதுகின்றோமா, தெரிந்து ஓதுகின்றோமா, விவரங்களை அறிந்திருக்கின்றோமா, நமக்கு இது புரிகின்றதா என்றால் மிக மிக எளிமையாக இயற்றப்பட்ட கவசங்கள்ல முதன்மையானது இந்த சஷ்டி கவசம். எல்லாரும் கேட்டிருக்கோம் இல்லையா? எங்கேயாவது புரியாத இடம்னு இருக்கா? இருக்கும், ஒன்று ரெண்டு இருக்கும், சுத்த தமிழ்ல இருக்கும். அதற்குண்டான நியதி படிப்பு என்பது அறிந்தவர்கள் மூலம் மிகவும் எளிமையாக தெரிந்து கொண்டு புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் இருக்கும். இருப்பினும் பாமரர்களும் படிக்காதவர்களும் இல்லை, இதுவரை நான் இந்த கவசத்தை கேட்டதே இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் கூட இந்த கவசத்தை படித்தார்கள் என்றால், கேட்டார்கள் என்றால், முருகனுடைய அருளும் இறை உணர்வும் ஒரு அதிர்வும் ஏற்பட்டு அவர்களுடைய மனம் இறை லயத்துல போய் நிக்குது. எப்படி? அதுதான் பாலதேவராயர் சுவாமிகள் எழுதிய இந்த கவசத்தினுடைய மகிமை. இப்ப இந்த உடல் பிணி இருக்கின்றதல்லவா, இந்த உடல் பிணி எப்படி இருக்கும், அதனுடைய சிரமம் எப்படி இருக்கும் பாருங்க. 2300 வருஷத்துக்கு முன்னாடி கடை தமிழ் சங்கத்துல திருவள்ளுவர் சுவாமிகள் பெரிய ஒரு அற்புதமான ஒரு நூலை அரங்கேற்றம் செய்கிறார் இல்லையா? 1330 பாக்கள் கொண்ட 2 அடி குறள் என்கின்ற ஒரு புதுமையான வெண்பாவை அறிமுகப்படுத்துகின்றார். அதனாலதான் கடைச்சங்கத்துல திருவள்ளுவரை நம்மளுடைய தமிழ் சான்றோர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்றால் புதுமை புலவர் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் 2 அடியில மனிதர்களுக்கு தேவைப்படுகின்ற அத்தனை அறநெறிகளையும் எடுத்து சொன்ன அற்புதமான தமிழ் பண்டிதன், தமிழ் புலவன், தமிழ் கவிஞன் யாருன்னு சொல்லி கேட்ட திருவள்ளுவர் பெருந்தகை தான். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்று சொன்னார் திருவள்ளுவர். அந்த செவிச்செல்வம் என்பதுதான் இந்த சத்சங்கம், அதாவது கேள்வி ஞானம். ஆனால் அந்த திருவள்ளுவர் பெருந்தகை 2300 வருடத்திற்கு முன்பு இந்த கேள்வி செல்வம் தான் பெரிய செல்வம் சொல்லிட்டு போனார். இப்ப அவர் நம்மோடு வாழ்ந்தார்னா என்ன சொல்வார் தெரியுமா? திருக்குறளையே மாத்தி எழுதியிருப்பாரு. செல்வத்துள் செல்வம் ஆரோக்கிய செல்வம், அச்செல்வமே செல்வத்துள் எல்லாம் தலைன்றிருப்பார்.
ஏனால் பிறந்த குழந்தையில் இருந்து இறுதி பயணத்தை மேற்கொள்வதற்கு முன்பு வரை ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒருத்தருடைய உதவி தேவைப்படுகின்றது. யார்? மருத்துவர். மருத்துவரும் மருத்துவமும் இல்லாமல் இன்னைக்கு எந்த மனுஷனாலையும் வாழவே முடியல. ஆரோக்கியம் என்பதே அருமருந்தாக மாறிவிட்டது. அப்படி மாறுறதுக்கு என்ன காரணம்? நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொன்னார்களே, அந்த நோயற்ற வாழ்வை நாம் பெறுவதற்கு எது காரணமாக இருக்கும் தெரியுமா? நமது உணவு என்பதை நாம் அருமருந்தாக உண்ண வேண்டும் என்று நம்மளுடைய முன்னோர்கள் சொன்னதுதான். நம்மளுடைய முன்னோர்கள் சொன்னார்கள், என்சான் உடம்பிற்கு சிரசே பிரதானம். என்சான்னா என்ன? இதுதான் ஒரு சான். தெரியும் நினைக்கிறேன், பெரியவங்க நிறைய பேர் இருக்கீங்க. இதுதான் ஒரு சான். நீங்கள் எந்த வயதில் இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த உயரத்துல வளர்ந்திருந்தாலும் சரி, சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி, இளைஞராக இருந்தாலும் சரி, உங்களுடைய கைகள்ல இந்த கட்ட விரலையும் இந்த சுண்டு விரலையும் இப்படி நீங்கள் நீட்டி வைத்தீர்கள் என்றால் இதுதான் ஒரு சான். அது அவங்கவுங்க உள்ளங்கைக்கு தான், அவங்கவுங்க கைக்கு தான் இது ஒரு சான். இந்த ஒரு சான் என்பது 8 சானாக நாம் உடம்பை நாம் அளக்கும் போது எங்க வந்து முடியும்னா இந்த கழுத்துல வந்து முடிஞ்சிடும். அதான் என்சான் உடம்பிற்கு சிரசே பிரதானம். சின்ன குழந்தைய கூப்பிட்டு அதோட கையை இப்படி பண்ண சொல்லி நீங்க இப்படி அளந்து பார்த்தீங்கன்னா 8 சான்ல கழுத்து வந்துடும். எப்படி ஒரு அற்புதமான விஷயத்தை மிக எளிமையாக சொல்லி வைத்து சென்றிருக்கின்றார்கள் பாருங்க நம்மளுடைய தமிழ் முன்னோர்கள். இன்னொன்று தெரியுமா? எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும், எவ்வளவு வயதானவர்களாக இருந்தாலும், எவ்வளவு சிறிய குழந்தையாக இருந்தாலும் அவர்களுடைய இதயத்தினுடைய அளவு என்பது நம்மளுடைய உள்ளங்கை இருக்கு இல்லையா, இந்த உள்ளங்கையினுடைய அளவு தான். இதற்கு மீறி இதயத்தினுடைய அளவு எந்த மனுஷனுக்கு இருக்காது. அந்த மனுஷன் அவருடைய உள்ளங்கையை பார்த்துக்கிட்டே இருந்தார்னா அதான் அவருடைய இருதயம். பிறந்ததிலிருந்து இறக்கின்ற வரைக்கும் லப்பு டப்புன்னு துடிக்கின்ற இந்த இதயத்தினுடைய அளவு இவ்வளவுதான். இது உலகத்துல பிறந்த எல்லா மனுஷனுக்கும் பொருந்தும். இப்படி ஆயிரம் வித்தைகளை மிகவும் எளிமையாக சொல்லி வைத்து சென்றவர்கள் நம்மளுடைய தமிழ் பெரியோர்கள். அவங்க சொன்னாங்க, உணவே மருந்து. அந்த உணவை மருந்து போல நீ உட்கொள்ளணும். எப்படி மருந்து போல உட்கொள்ளணும்? அப்படியே இந்த அன்னத்தை அல்லது நாம் உண்ணுகின்ற உணவை, இந்த ஆகாரத்தை அப்படி கையில எடுக்கும் போது என்ன யோசிக்கணும்? நான் இந்த வாயில போட்டு மென்னு முழுங்க போற இந்த ஆகாரம் என் உடம்புக்கு என்ன செய்யும்னு சிந்திக்கணும். நமக்கெல்லாம் சிந்திக்கவா நேரம் இருக்கு? சாப்பிடவே நேரம் இல்லை. அப்படிதானே சொல்றோம். என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போதாங்க வீட்டுக்கு போகிறேன், இன்னும் சாப்பிடவே இல்லைங்க அப்படின்னு சொல்லுவோம். மணி பார்த்தா 3:30 மணி. மதியம் 3:30 மணி வரைக்கும் ஏங்க சாப்பிட நேரமே இல்லைங்க. ஆஹா, நேரம் இல்லாமல் உழைத்து எதை கொண்டு போகின்றீர்கள்? நேரம் இல்லாமல் உழைச்சு சம்பாரிச்சு கொண்டு போய் மருத்துவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறீங்க ஒழுங்கா சாப்பிடாம. அதான் நடக்குது. இந்த உணவு என்கின்ற இந்த ஆகாரம் நம்ம வாய்க்குள்ள போகும்போது இந்த ஆகாரம் நம்ம உடம்புக்கு என்ன செய்யணும் யோசிச்சு பார்க்கணும். வெண்டைக்காய் கறியை சாப்பிடும் போது யோசிக்கணும், ஆஹா இது மூளையை வளர்க்கும், வயிற்றுல இருக்கிற சூட்டை தணிக்கும். உண்டா இல்லையா? பப்பாளி பழத்தை சாப்பிட்டோம்னா நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கும். உடம்பும் பப்பாளி பழம் போல தக்கன்னு மின்னும். யோசிச்சு பார்க்கணும். அகத்திக்கீரையை 2 சீரகமும் சின்ன வெங்காயமும் தட்டி சூப்பாகி இருத்து குடித்தாலோ அல்லது மணத்தக்காளியை பருப்பு போட்டு கடைஞ்சி வீட்டுக்காரம்மா கொடுக்கும் போது இதெல்லாம் ஒரு சாப்பாடா அப்படின்னு எண்ணாமல் ஒதுக்காமல் அதை எடுத்து மென்று உண்டு முழுங்கினீங்கன்னா வாய்ப்புண்ணுல இருந்து ஆசன வாய்ப்புண்ணு வரைக்கும் சரியா போகும் இல்லையா? அப்படி நாம் எதை உண்ணுகின்றோமோ அதுதான் நம் உடம்பிற்கு பலத்தை கொடுக்க போகின்றது. நாம் எதை அறியாமல் கண்டதையும் பார்த்ததையும் கலரை பார்த்து சாப்பிட்டேன், அவன் வச்சிருக்கிற விதத்தை பார்த்து சாப்பிட்டேன், அந்த ஹோட்டல்ல போட்டிருக்கிற லைட்டை பார்த்து சாப்பிட்டேன்னு கண்டதையும் முழுங்குனா உடம்புக்கு பலம் கிடைக்காது. உடம்புக்கு பிணிதான் வந்து சேரும், வியாதி தான் வந்து சேரும். 4 மணிக்கு சுடன்னு 2 உளுந்த வடைய மென்னு கம்மன்னு ஒரு ஃபில்டர் காப்பியை குடிச்சாதானே நமக்கு உடம்புக்கு மனசுக்கு தெம்பு வருது. மத்தியான சாப்பாடு கூட தேவையில்லை பல பேருக்கு. சரி ஆனது ஆகிப்போச்சு, இன்னும் 1 மணி நேரம் 3.5 மணி நேரம்
3:30 மணி, இன்னொரு அரை மணி நேரம் அந்த முக்கு கடையில் வடை போட்டானான் பாரு, அப்படியே நம்ம சாப்பிட்டுட்டு இருப்போம். அப்படியே யாராவது கூட வந்தாலும் அண்ணே நீங்க 2 சாப்பிடு, ஏன்னா நான் மட்டும் கெட்டா பத்தாது, சகலரும் கெடணும். அது நாம் அறிந்து செய்யவில்லை, இது அறியாமல் செய்கின்றோம். உளுந்தோட அவ்வளோ கெடுதியாமா உடம்புக்கு. உளுந்து புரதம் நிறைந்தது, அதில் போடப்போகிற வெங்காயம், மிளகு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, சீரகம் எல்லாம் உடம்புக்கு நல்லது. இது எப்போ கெடுதியா மாறுச்சு? அந்த உளுந்த வடையை நல்லெண்ணெயிலையோ கடலெண்ணெயிலையோ தேங்காய் எண்ணெயிலையோ பொறிக்காம கண்ட எண்ணெயிலையும் பொறிச்சு அவிச்சு அவன் அப்படியே உருண்டையா தட்டி தட்டி அடிக்கி வச்சோன்னே நம்ம நாக்கு கேட்குது பார்த்தீங்களா? அப்போ வருது பிரச்சனை. அது மாதிரி இந்த காப்பியும் நல்லதுன்னு தானம்மா விஞ்ஞானி சொன்னான், ஆமாம். பாலும் நல்லது தானம்மா விஞ்ஞானி சொன்னா, ஆமாம். புரதம் நன்மை. அதில் கலக்கிற சர்க்கரை இருக்கே அது நன்மையா? நாட்டு சர்க்கரையா இருந்தா நன்மை. அதுவே கெமிக்கல் சேர்க்கப்பட்ட சர்க்கரையா இருந்தா ஸ்லோ பாய்சன். இன்னைக்கு நிறைய பேர் இந்த காப்பியில கூட பிரச்சனை வராது, ஏன்னா எல்லாருக்கும் இந்த என்ஜான் உடம்புக்கு சிரசே பிரதானம் சொன்னேன். ஆனா இப்ப என்ஜான் உடம்புக்கு எது பிரதானமா இருக்கு சொல்லுங்க பாப்போம்? சர்க்கரையும் பிரஷரும். இந்த உடல் பிணியை தவிர்க்க வேண்டும் என்றால் உணவே மருந்தாக நாம் வாழ வேண்டும். எதை சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு தெரிஞ்சு அறிஞ்சு சாப்பிடணும். சரி, அப்படிதான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். நம்ம எல்லாரும் அப்படிதான் சாப்பிட்டோம்னே வச்சுக்கோங்களேன். கொரோனா எந்த சாப்பாட்டில் வந்துச்சு? தொழுநோய் எந்த சாப்பாட்டில் வருது? இன்னும் சொல்லப்படுகின்ற அநேக வியாதிகள் இருக்கின்றதல்லவா, அதெல்லாம் எந்த சாப்பாட்டில் வந்துச்சு? எந்த சாப்பாட்டில் வந்துச்சுன்னே கண்டுபிடிக்க முடியாத நிலையிலெல்லாம் மிக மிக ஆட்கொள்ளி நோய்களெல்லாம் இந்த உலகத்திலே இயற்கையினுடைய சீற்றத்தினால் வந்து கொண்டிருக்கின்றது. அது எதற்கு வருகின்றது? இந்த உயிர்களுடைய கர்ம வினையலால் வருகின்றது. மனிதன் பல உயிர்களுக்கு புரிந்த தீங்கினால் இயற்கை சீற்றம் கொண்டு மனிதனை அழிக்க துணிகின்றது இல்லையா? நாம பலத்துல அறிவுல உயர்ந்து இருக்கின்றோம் என்று மற்ற ஜீவராசிகளை எல்லாம் அழிச்சு ஒழிச்சிட்டு இருக்கோம் பாத்தீங்களா? அந்த அழித்து ஒழிக்கப்பட்ட ஜீவராசிகளினுடைய சார்பாக தலைவனாக இயற்கை வந்து நுண்கிருமிகள் மூலம் மனிதனுக்கு இந்த உடல் பிணியை தருகின்றது. அதுவும் மனிதனுடைய கர்ம வினைகள் தான். ஆக இந்த கர்ம வினையிலிருந்து நாம் தப்பிக்க வேண்டும், இந்த உடல் பிணியிலிருந்து தப்பிக்க வேண்டும். இந்த உடல் பிணி கர்ம வினையாக இருந்தது என்றால் அதிலிருந்து நாம் தப்பிக்க வேண்டும் என்றால் கூட இந்த சஷ்டி கவசத்துல பாலன் தேவராயன் சுவாமிகள் சொல்லியிருக்கின்றார். அடுத்த பிணி என்ன தெரியுமா? மனப்பிணி. இந்த மனப்பிணி என்பது ஆறறிவு கொண்ட மனிதனுக்கு 1000 குணாதிசயங்கள், வெவ்வேறு விதமான பழக்க வழக்கங்கள், இன்னும் எத்தனையோ வித்தியாசங்கள். பார்க்க தான் ஒவ்வொருத்தவங்களும் மனுஷங்களா ஒரே மனித பிறவியாக இருக்கின்றோம். ஆனால் குணாதிசயங்கள் ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு விதமாக இருக்கின்றது அல்லவா? அப்படிப்பட்ட குணாதிசயங்கள்ல கெட்ட குணங்கள் நம்ம ஒதுக்கி வச்சிருக்கோம். இது தேவையில்லை, எந்த ஒரு மனிதனுக்கும் தேவையில்லை என்று நம்மளுடைய மெஞ்ஞான சான்றோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லப்பட்ட முக்கியமான அந்த கெட்ட குணங்கள் 4. 1 பயம், 2வது கோபம், 3வது துரோகம், 4வது அகங்காரம். இந்த 4 கெட்ட குணங்களையும் ஒரு மனிதன் தவிர்த்தால் அநேக கெட்ட குணங்களை தவிர்த்து சத்குணங்களை கொண்ட மனிதனாக வாழ்வான். ஆனால் இந்த துர்குணங்கள் நிறைந்த மனிதனிடத்திலே இறைவன் என்பவன் நிர்தாட்சியமாக அவனை ஒதுக்கி வச்சிருவான், அவனுக்கு அருட்காட்சியை தரமாட்டான், இறைவனுடைய கருணை கிடைக்காது என்று சொல்கின்றார்கள் சான்றோர்கள். இந்த பயம் அது அவ்வளோ பெரிய கெட்ட குணமா? இந்த பயம் என்கின்றது எதனால் வருகின்றது என்றால் கவலையினால், துக்கத்தினால், துன்பத்தினால், தாழ்வு மனப்பான்மையில ஒரு பயம் வருது. ஆனால் கோபம், துரோகம், அகங்காரம்னு சொல்ற இந்த குணங்கள்லாம் கெட்ட குணமா பேசும்போதே சொல்லும் போதே தெரியுதேம்மா. இந்த பயங்கர குணம் அவ்வளவு கெட்ட குணமாமா, இதுக்கு இறைவன் அருட்காட்சி தரமாட்டாவனாமா அப்படின்னு கேட்டா ஆமா தரமாட்டார். துணிஞ்சவனுக்கு தான் துக்கம் இல்லை, பயந்தவனுக்கு இறைவனுடைய அருட்காட்சி இல்லை. அதற்கு நம்மளுடைய இதிகாசங்களும் புராணங்களும் அநேக விளக்கங்களை சொல்லிட்டு இருக்கு. அதெல்லாம் படிக்கும்போது நமக்கு புரிய வரும்.
இல்ல இதுல எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உதாரணம் இருக்கு மகாபாரதத்துல. அந்த மகாபாரதத்திலே அந்த பயம் என்பதை விடுத்த பொழுது இறைவனுடைய காட்சி, இறைவனால் காப்பாற்றப்பட்ட ஒரு கதாபாத்திரம் இருக்கு. அந்த கதாபாத்திரம் எது தெரியுமா? திரௌபதி. அந்த திரௌபதிக்கு என்ன நடந்தது? பாண்டவர்களை சூதுக்கு அழைத்தார்கள், கௌரவர்கள் சூதாகவே அழைத்தார்கள், சூதாகவே ஜெயித்தார்கள் இல்லையா? எல்லாத்தையும் இழந்துட்டார்கள் தர்ம சகோதரர்கள். இழந்த நிலையில் தன் பெண்டாட்டியும் வைத்து இழந்தார். ரொம்ப நல்ல உத்தமம் இல்லையா? உத்தமமான மனுஷன் தன்னுடைய பெண்டாட்டியும் இழந்தான். அந்த பெண்டாட்டியை இழந்த நிலையில யாரிடத்துல இழந்தான்? மகா கேவலமான இழி மனிதர்களிடம் இழந்தான். அவங்க என்ன செஞ்சாங்க? அந்த திரௌபதியை அரசவைக்கு அழைத்து வந்து அவளை அசிங்கப்படுத்த வேண்டும் என்று நினைத்தார்கள். ஒருத்தன் சூதிலே போட்டியிலே தோல்வி அடைந்தான் என்றால் நீ அவனை அடிமையாக வைத்துக்கொள், அவன் நாட்டை நீ வைத்துக்கொள், அவன் சொத்தை நீ அபகரித்துக்கொள், அவனை வேலைக்காரனாக மாற்றி வேலை வாங்கு. ஆனால் எந்த இடத்துலயா ஒருத்தன் சூதுல தோத்துட்டான் அல்லது போட்டியில தோத்துட்டான்னு சொன்னா அவன் வீட்டு மனையால இழுத்து வந்து அசிங்கப்படுத்துன்னு எழுதியிருக்கு. செய்தார்கள் அந்த இழிமனிதர்கள். அதற்காக தான் பூண்டோடு அழிந்தார்கள். எத்தனையோ காரணங்கள் கௌரவர்களை தப்பிக்க வைப்பதற்கு கிருஷ்ணனுக்கு இருந்தாலும் திரௌபதிக்கு இழைக்கப்பட்ட அநீதியின் காரணமாக தான் காந்தாரி பெற்ற அத்தனை பிள்ளைகளும் மண்ணோடு மண்ணாகி 5000-6000 வருடங்களுக்கு முன்பு நடந்த இந்த சம்பவங்கள் மனிதர்களுக்கு பாடங்களாக உரைக்கப்பட்டு கௌரவர்கள் போல இழிவானவர்களாக மனிதர்கள் வாழாதீர்கள் என்று நம்மளுடைய பெரியோர்கள் நமக்கு அறிவுரை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் இல்லையா? அந்த திரௌபதி அரசவைக்கு அழைத்து வரப்பட்டாள். எதற்காக? அசிங்கப்படுத்துவதற்காக. அந்த துச்சாதன் இருக்கானே என்ன செஞ்சான்? அவள் ஒரு பெண், தனது அண்ணனுடைய மனைவி, அண்ணி, தாய்க்கு சமம் என்று நினைக்கவில்லை. அவளுடைய உடையை இழுத்து மானங்கப்படுத்தினான், மானபங்கப்படுத்தினான் இல்லையா? அப்படி மானபங்கப்படுத்த அவன் முயலும் போது எந்த ஒரு பெண்ணும் அச்சப்படுவாள், பயப்படுவாள். திரௌபதியும் பயந்தாள். ஆஹா, என்னுடைய மானத்தை இவன் பறிக்க நினைக்கின்றான். யாருடைய முன்னிலையில்? என்னுடைய கணவன்மார்கள் முன்னிலையில். யார் முன்னிலையில்? மிக்க மிக்க பெரியோர்கள் என்று வணங்கக்கூடிய மனிதர்கள் முன்னிலையில். யாருடைய முன்னிலையில்? என் குடும்பம் நிர்தாட்சியமாக சர்வநாசமாக வேண்டும் என்று நினைக்கின்ற அந்த கௌரவர்கள் என்னை நினைக்கின்றார்கள். அவர்களுடைய முன்னிலையில் என் மானம் பறிபோகின்றதே என்று பயந்தாள். ஏனால் ஒரு பெண் எப்பவுமே மானத்துக்கு பயப்படுவா, அஞ்சினாள். அஞ்சிய போது யாருமே அவளுக்கு உதவவில்லை என்கின்ற நிலையிலே தானே தன்னுடைய மானத்தை காக்க வேண்டுமே. ஆனால் இந்த துச்சாதன் மகா பலசாலி ஆயிற்றே, அவனிடத்திலே நாம் போராட முடியாதே என்று நினைத்து அச்சப்பட்டாலும் பயந்தாலும் தன்னுடைய இரு கைகளாலும் தன்னுடைய மானத்தை மறைத்து காத்து நின்றால் முடிந்த அளவுக்கு தான். அதையும் மீறி அவன் இழுக்கின்றான். யாரும் காப்பாற்ற முன்வரவில்லை. அவள் மயங்கி விழுகின்ற நிலை வருகின்றது. இனி என்னால தாக்கு பிடிக்க முடியாது. மறைத்த கைகளையும் நான் கீழே விட்டுவிட போகின்றேன். மயங்குகின்ற நிலையிலே என் மானத்தை காக்க என் கணவனும் வரப்போறதில்லை, எவனும் வரப்போறதில்லை. என்னையா செய்ய போறோம்? துணிஞ்சவனுக்கு துக்கம் இல்லை என்று அதற்கு தான் நான் சொன்னேன். துணிந்தால் என் மானம் போகின்றது, பரவாயில்ல. என் மரியாதை போக போகின்றது, பரவாயில்லை. நான் அசிங்கப்பட போகிறேன். நான் காப்பதற்கு எவ்வளவோ முயற்சி செய்தேன், என்னால் இயலவில்லை. இனி என்ன செய்ய முடியும்? தலைக்கு மேல வெள்ளம் போயிருச்சு. இனி என் ஜான் போனா என்ன, மூலம் போனா என்ன என்கின்ற நிலையிலே தன்னுடைய இரு கைகளையும் மேலே தூக்கி, தன் உடலை மறைத்து கொண்டிருந்த தன்னுடைய இரு கைகளையும் மேலே தூக்கி திரௌபதி என்ன சொன்னா? கிருஷ்ணா, கண்ணா, என் அண்ணா என்னை காப்பாற்றுனா. அதான் நான் சொன்னேன். அவ பயந்துட்டு இருக்கிற வரைக்கும் கிருஷ்ணரும் வரல, முருகனும் வரல, எந்த தெய்வமும் வரல. அவ என்னைக்கு எனக்கு பயம் இல்லை, எனக்கு துக்கம் இல்லை, எனக்கு துன்பம் இல்லை, எனக்கு துயரம் இல்லை, நான் சகலத்தையும் விடுத்து விட்டேன், இனி இறைவனே சரணாகதி என்று துணிந்தாலோ அப்ப வந்தான் கிருஷ்ணன் இல்லையா? இறுதி வரை நின்றான். திரௌபதியினுடைய மானத்தை வாங்கினவர்களுடைய குலத்தை அடியோடு அழித்தான் கிருஷ்ணன்.
அதான் பயந்தவங்களுக்கு இறைவனுடைய காட்சி கிடைக்காது, நம்ம கண்ணை மறைச்சிரும். இன்றைக்கும் முருகன்ட்ட போய் அப்படியே மாலை மாலையா கண்ணீர் வெடிச்சுக்கிட்டு, ஐயோ சாமி எனக்கு வாழவே முடியல சாமி, எனக்கு நெஞ்சு வலிக்குது சாமி, நான் செத்துருவேன் போல இருக்கு சாமி, எனக்கு கவலை இருக்கு சாமி, எனக்கு துக்கம் இருக்கு சாமின்னு புலம்பாதீங்க. புலம்ப வேணாம். நான் வந்துட்டேன், உன்னை தேடி வந்திருக்கேன்னு சொன்னா நீ அழைச்சனாலதான் நான் வந்தேன். மனிதனாக பிறவி எடுத்து விட்டேன். கவலை இருக்காதா? பிரச்சனை இருக்காதா? துன்பம் இருக்காதா? எல்லாம் இருக்கும். ஆனா நான் வந்துட்டேன்ல உன்னை பார்க்க. இனி ஓம் பொறுப்பு. சரி பண்ண. சரி பண்றதுக்கு ஒரு அவகாசம் வேணுமா? நான் காத்திருக்கேன், நான் பொறுத்திருக்கேன். ஐ எம் வெயிட்டிங். அப்படி நம்ம நிக்கணும். அப்படி நின்னாதான் முருகனே வருவான், நமக்கு அனுகிரகம் பண்ணுவான். அதனாலதான் சொன்னேன், இந்த மனப்பிணிகள்ல இந்த 4 குணங்கள் இருக்கு பாத்தீங்களா? இந்த பயம், அப்புறம் இந்த அகங்காரம், கோபம், துரோகம் கூட 2ஆம் பட்சம்தான். இந்த பயந்தவன்ட்டையும் இறைவன் வரமாட்டான், இந்த அகங்காரம் பிடிச்சவங்கள்ட்டையும் இறைவன் ஒரு சனம் கூட வரமாட்டான். இந்த அகங்காரம், ஆணவம், மமதை, திமிரு எல்லாம் நான் தான்ப்பா, என்ன மிஞ்சி யாருமே இல்லைப்பா, நான் தான்ப்பா அப்படின்னு நாம் நினைப்போம். எப்போ நினைப்போம்? நம்ம பார்த்து 4 பேர் வணக்கம் வைக்கும் போதெல்லாம் நமக்கு அது வந்துருமா? சும்மா போயிட்டு இருக்கும்போது ரோட்டில், அண்ணே அக்கா அம்மா 4 பேர் வணக்கம் வச்சானா நம்ம ஒரு பெரிய ஆள் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். அந்த எண்ணத்தில் அந்த எண்ணம் மட்டும் இருந்தால் பரவாயில்ல, ஆனால் அந்த எண்ணத்துக்கு அப்புறம் நம்மளுடைய செயல்கள் மாறும் இல்லையா? அங்கே தான் பிரச்சனை. இந்த அகங்காரத்தில் அழிந்தவர்களுக்கு சரியான உதாரணம் அசுரர்கள் தான். இந்த அசுரர்கள் இருக்காங்க இல்லையா, ஏகப்பட்ட தவம் பண்ணுவான். கொஞ்சம் நஞ்சம் இல்லை. நம்மளாலாம் முடியாது. ஒத்த காலில் நின்று தவம் பண்ண முடியுமா? ஊசி மேலே நின்று தவம் பண்ண முடியுமா? தலைகீழ நிற்க முடியுமா? தண்ணிக்குள்ளே போய் அமிழ்ந்து உட்கார முடியுமா? நீங்கள் இந்த அசுரர்கள்லாம் எப்படி தவம் செய்து இறைவனுடைய வரத்தை பெற்றார்கள்னு படித்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தலை கிருகிருன்னு சுற்றிடும். எப்படா இதெல்லாம் இவங்களால முடிஞ்சது? ஏன்னா அவ்வளவு வல்லமை, அவ்வளவு வலிமை படைத்த இனம் இந்த அசுர இனம். அப்படி அவன் அந்த தவம் செய்யும்போது மனசை எப்படி வச்சுக்கிடுவான்? உட்பல மலர் போல உத்தமனா வச்சுக்கிடுவானா. அவன் அந்த தவம் ஏற்றும்போது அந்த மனதை பரிசுத்தமாக வச்சிருப்பானா. பரிசுத்தமாக வைத்திருந்து இறைவனுடைய நாமத்தை சொல்லி இறைவனை தியானித்து இறைவனை தவம் செய்து அவரை வரவழைச்சிருவான். நிறைய இடங்கள்ல இப்படி அசுரர்களை பற்றி பேசிட்டு இப்படி இறங்கி போகும்போது கேட்பாங்க, ஏம்மா இந்த அசுரர்கள் கெட்டவங்க தானே, இந்த அசுரர்களுக்கு வரம் கொடுத்தா கெட்டது நடக்குங்கிறது இந்த ஆண்டவனுக்கு தெரியாமையா இருக்கும்? ஆனாலும் ஏமா இந்த அசுரர்களுக்கு எல்லாம் ஆண்டவன் வரம் கொடுத்தாரு? முக்காலமும் உணர்ந்தவன் இல்லையா? சூரபத்மனுக்கு வரம் கொடுத்தா என்ன செய்வான்னு தெரியாம இருக்குமா? மதுகைடவர்களுக்கு வரம் கொடுத்தால் என்ன செய்யாம இருப்பான்னு பெருமாளுக்கு தெரியாம இருக்குமா? இந்த வரம் கொடுத்தால் இந்த அசுரன் என்ன செய்வான் என்று பிரம்மதேவருக்கு தெரியாம இருக்குமா? ஆனா இறங்கி எல்லாரும் டப்பு டப்புன்னு கேட்கிற வரத்தெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்தா என்னம்மா அர்த்தம்? அதனால நம்ம தானே கஷ்டப்பட்டோம் அப்படின்லாம் தோணும். ஆனால் இதற்கு பின்புலத்திலே ஒரு தர்மம் இருக்கின்றது. அந்த தர்மம் என்ன தெரியுமா? இறைவன் வகுத்த நீதி. இறைவன் வகுத்த நீதிக்கு பேர் தான் தர்மம். அந்த தர்மம் இறைவனுக்கே ஒரு தர்மத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. இறைவன் வகுத்த தர்மம் இறைவனுக்கு என்று ஒரு தர்மத்தை வைத்திருக்கின்றது. அது என்ன தெரியுமா? எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் அவன் தூய்மையான பக்தியோடு தவம் செய்து எந்த தெய்வாம்சத்தை நோக்கி அவன் மந்திரத்தை பிரயோகம் செய்கின்றானோ அந்த தெய்வாம்சமானது அவனுக்கு காட்சி தரணும், அவன் கேட்கறதெல்லாம் தரணும். இது இறைவனுக்கு இறைவனே வகுத்த தர்ம நீதி.
அதனால இறைவன் இந்த தர்ம நீதியை வச்சு மாறவே மாட்டார். அதனால நீங்க நல்லவர்களோ கெட்டவர்களோ, நான் நல்லவளோ கெட்டவளோ, நான் மனதை தூய்மையாக வைத்திருந்து மந்திர பிரயோகம் செய்து உருவேற்றி நான் இறைவனை வழிபட்டால் இறைவன் அருட்காட்சி எனக்கு கிடைக்கும், இறைவனுடைய அனுகிரகம் எனக்கு கிடைக்கும். அந்த இறைவன்கிட்ட நான் என்ன வேணாலும் வரமாக கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். அப்படிதான் இந்த அசுரர்கள்லாம் வரங்கள் கேட்டு பெற்றார்கள் இல்லையா? அசூரபத்மன் அப்படிதான் அவனுடைய சகோதரர்களோடு கந்தபுராணத்துல படிச்சு பார்த்தீங்கன்னா பிரமிப்பு, பிரம்மாண்டம், கற்பனைக்கு எட்டாத விஷயங்கள்லாம் சொல்லலாம். அப்படியெல்லாம் மகா யஜ்ஞங்களும் மிகப்பெரிய தவங்களும் செய்துதான் சிவனிடத்திலே அண்ட சராசரங்களையும் நாங்கள் ஆள வேண்டும் என்ற வரத்தை கேட்டாங்க. சிவனாரும் அந்த வரத்தை தந்து விட்டார். சிவனாருக்கு தெரியாதா சூரபத்மன் வரத்தை வாங்கின கையோட தேவர்களை பிடிச்சி நசுக்கி காலில் போட்டு மிதிப்பான்னு தெரியாதா? அவங்களெல்லாம் ஓட ஓட விரட்டுவான். அவன்லாம் செதறி போய் தேவர்னு சொல்லிக்க முடியாம மரமாவும் புல்லாவும் பறவையாவும் விலங்காவும் இந்த பூமியில சுத்தி திரிவான். தேவர்கள் என்று இறைவனுக்கு தெரியாதா? ஆனா சூரன் கேட்ட எல்லா வரத்தையும் கொடுத்தாரு. வச்சுக்கோ, 108 அண்டங்கள் வச்சுக்கோ, நானே தான் ஆள வேண்டும் வச்சுக்கோ அப்படின்னாரு. ஏன்னா தேவர்களுடைய கர்ம வினையை சூரபத்மன் தான் தீர்க்க போறான். அப்படி என்ன தேவர்கள் கர்ம வினை என்ன தவறு செய்தார்கள் என்றால், தேவர்களுக்கு என்று ஒரு தர்ம நீதி இருக்கின்றது. அதை அவர்கள் ஒரு இடத்திலே காக்க மறந்தார்கள். எப்ப தெரியுமா? தட்சனுக்கு பெண்ணாக தாட்சாயணி பிறக்கின்றாள் இல்லையா? தாட்சாயணி என்றாலே தட்சனுக்கு மிகவும் பிரியமான மகள். அந்த மகள் தட்சனை தொடர்ந்து சென்று கொண்டே இருப்பாளாம். எங்க அப்பா போதோ அங்கதான் பொண்ணும் போவாளாம். அதனால அவளுக்கு பேரே தாட்சாயணி என்று வைத்து விட்டார்கள். அவள் ஈசனை மணக்கின்றார். ஈசனை மணாளனாக நாம் அடைந்து விட்டோம். பெரிய பரபிரம்ம மூர்த்தியிலே ஒரு பிரிவாக இருக்கக்கூடிய பராசக்தியை நமக்கு மகளாக பிறந்து விட்டால்னு தட்சனுக்கு பெரிய தலகணம். அதான் சொன்னேன், அகங்காரம் இருக்கிற இடத்துல ஆண்டவன் வரமாட்டான். கைலாயத்திற்கு போகும் பொழுது மாமனார் வந்துட்டாருன்னு மருமகன் எந்திரிச்சு நிக்கணும். அந்த மருமகன் கைலாசநாதனாக இருந்தாலும் எந்திரிச்சு நிக்கணும்னு நினைச்சான் தட்சன். சாதாரணமாக ஒரு பெண்ணை பெற்று சாதாரணமாக ஒரு மனிதனுக்கு கட்டி கொடுத்திருந்தா இந்த மரியாதையை ஒரு மாமனார் கேட்கலாம். எப்படியாக இருப்பினும் தட்சன் இந்த பிறவியை எடுத்து 60 வயதை அடைந்திருந்தால் கூட, 6000 வருடத்தை அடைந்திருந்தால் கூட, 10,000 வருடங்களாக அவன் வாழ்ந்திருந்தால் கூட, அவருக்கு மூப்புடையவர் யார்? சிவனார். அப்ப எப்படியாக இருப்பினும் அவர் பெரியவர். தட்சனை எழுந்து நின்று வரவேற்க முடியுமா? அவர் அமர்ந்திருந்தாராம். அது இவனுக்கு மனசு நொந்து போச்சான். அவன் ஈசன் என்று நினைத்திருந்தால் உன் மனம் எப்படி நொந்து போகும்? நான் மாமன், நான் எப்பேற்பட்டவன்ற அகங்காரம். அதுக்காக என்ன செஞ்சான்? பழி வாங்கணும். அதான் நான் சொன்னேன், இந்த கோபம் என்பதுதான் பகையை, பழியை, வஞ்சத்தை, துரோகத்தை, பொறாமையை, பேராசையை எல்லாம் ஏற்படுத்தக்கூடியது இந்த கோபமும் இந்த வஞ்சமும் தான். அப்ப என்ன செய்யறான்? மிகப்பெரிய யஜ்யம் நடத்துகின்றான். இந்த அண்டா சராசரங்கள்ல யாருமே பண்ண முடியாத அளவுக்கு 33 கோடி தேவர்களையும் அழைக்கின்றான். யாகம் கோலாகலமா தொடங்கிருச்சு. தாட்சாயணி பார்க்கின்றாள், தன் தந்தை வருவார் அல்லது தன் தாய் வருவாள் அல்லது தன் சகோதரிகள் வருவார்கள் நம்மை அழைப்பதற்கு, இந்த யஜ்ஞத்திற்கு, நம் மணாளனை அழைப்பதற்கு, இந்த யஜ்ஞத்திற்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார். யாருமே வரவில்லை. இந்த பக்கம் பிரம்மதேவர் கிளம்பி போறார், அந்த பக்கம் மகாவிஷ்ணு கிளம்பி போறார், இந்த பக்கம் இந்திராதி தேவர்கள் கிளம்பி போறார். கைலாயசத்துக்கு யாருமே வரல, வான்னு கூப்பிடல. அப்ப தட்சாயினி சொல்கின்றார் சிவனிடத்திலே, நான் போய் என் தந்தைக்கு அறிவுரை செய்கின்றேன். இல்லை, ஆகாதம்மா, உன் தந்தை அதை காட்டிலும் லிமிட்டை தாண்டி போயிட்டாங்கிறாரு. ஆனாலும் அம்மைக்கு மனசு கேட்கவில்லை. இல்லை, நான் சென்று அவரை நல்வழிப்படுத்துகின்றேன், அனுமதி தாருங்கள்ன்றாரு. போயிட்டு வான்றார். போங்கிறார். வான்னு சொல்லலை, வரல. அவ தாட்சாயினி அதோடு இந்த பூமியிலே மறைந்து விட்டாள். அப்ப அந்த தாட்சாயினி போய் தட்சனிடத்திலே சொல்ற, அப்பா, அத்தனை பேரையும் அழைத்து விட்டு என் கணவரான ஈசனை நீங்கள் அழைக்காமல் இந்த யாகத்தை பூர்த்தி செய்ய முடியாது, அது தர்மத்திற்கு புறம்பானதுன்னு சொல்றா. என்ன தர்மத்திற்கு புறம்பானது? தேவாதி தேவர்கள்லாம் வந்து விட்டார்கள், உன் கணவன் வரவில்லையே என்று யாருமே கேட்கலம்மாங்கிறார்.
ஈசன் வரவில்லையே என்று யாரும் கேட்காத நிலையில 33 கோடி தேவர்களும் அணிவகுத்து இந்த யாகத்துல இருக்கும்போது நீ என்னம்மா ஏன் புருஷன் வரணும் டமருக சத்தம் கேட்கணும்னு சும்மா அலட்டிக்கிற, பேசாம இரு, நீ ஏன் வர வேண்டியதுல திரும்பி போங்கிற. வந்தது தாட்சாயணிக்கு கோபம். இந்த யாக குண்டத்திலே வைத்துதானே நீ என் கணவனை அவமதித்தாய், அந்த குண்டத்தையே நான் துவம்சம் பண்றேன், அதிலேயே குதிச்சுட்டான். அதோடு யாகம் நின்றது. தாட்சாயணி அந்த யாக குண்டத்திலே குதித்தவுடன் சிவனாருக்கு கோபம் வருகின்றது. அவருடைய ருத்ர தாண்டவத்திலே வீரபத்ரரும் காளியும் தோன்றி அத்தனை வேறையும் அடித்து விரட்டுகின்றார்கள். தாட்சாயனுடைய அந்த உடலை எடுத்து சிவனார் தன்னுடைய தோளிலே இட்டு கொண்டு ருத்ர தாண்டவம் ஆடினார். அப்படி ருத்ர தாண்டவம் ஆடுகின்ற நிலையிலே அவர் கோபம் அடங்கவில்லை. மகா பிரளயம் வரப்போகின்றது, அண்ட சராசரங்களும் அழிய போகின்ற நிலையிலே முகுந்தனானவன் பரமாத்மாவான பெருமாள் என்ன செய்கின்றார், தன்னுடைய சக்கராயுதத்தால அந்த தோல்ல இருக்கக்கூடிய தாட்சாயணியுடைய உடம்பை அறுத்து கூறுகளாக்கி சிவனாரிடத்தில் இருந்து விடுதலை செய்கின்றார். அப்படி தாட்சாயணியினுடைய சடலம் விழுந்த 51 இடங்கள் தான் இன்றைக்கு இந்தியாவிலையும் பாகிஸ்தானத்திலையும் நேபாளிலையும் பூட்டான்லையும் சீனாவினுடைய எல்லையிலும் இருக்கக்கூடிய இந்த பாரதகண்டம் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய 51 சக்தி பீடங்கள். இந்த 51 சக்தி பீடங்களை கேள்விப்பட்டிருந்தீர்கள் என்றால், இந்த 51 சக்தி பீடங்கள் எப்படி கிடைத்தது என்றால், அண்டையினுடைய உருவம், அங்கம், அது அங்கங்கே விழுந்த இடம்தான் இந்த காம பீடங்கள் என்று சொல்லப்படுகின்ற சக்தி பீடம். சரி, இது இருக்கட்டும். இன்றைக்கு இது ஒரு உபரி தகவலாக நாம் தெரிந்து கொண்டோம். ஆனால் இந்த தேவர்கள் எல்லாம் சிரமப்பட்டார்கள், அவர்கள் தர்மத்திற்கு புறம்பாக நடந்தார்கள் என்று சொன்னேன் இல்லையா? என்ன பண்ணாங்க? கைலாயநாதன் வரவில்லை, பார்வதி பிராட்டி வரவில்லை, இந்த யாகத்திலே நீ கொடுக்கின்ற அவிர்வாகத்தை நாங்களும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்கின்ற நிலையை அவர்கள் துறந்து இந்த ஆடம்பரத்திற்கும் தட்சனுடைய அகங்காரத்திற்கும் பணிந்து அவர்கள் வந்து சேர்ந்தார்கள் அந்த யாகத்திற்கு. அதனுடைய பலாபலனாக, அதற்குரிய தண்டனையாகத்தான் பின்னாடி சூரபத்மன் உருவாகின்றான். இறைவனிடத்திலே வரத்தை கேட்டு தேவர்களை எல்லாம் நசுக்கி காலுக்குள்ள போட்டு மிதிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருந்தான். இப்ப புரிஞ்சுச்சுங்களா ஏன் சூரபத்மனுக்கு சிவனார் வரம் கொடுத்தாருன்னு? அதான் இந்த மனப்பிணி, இந்த 2 பிணிகள் நான் சொல்லிட்டேன். உடல் பிணியை சொல்லிட்டேன், மனப்பிணியை சொல்லிட்டேன். இந்த மனப்பிணியை நாம் அகற்றிவிட்டு நாம் இறைவனை காண வேண்டும். அப்படி அகற்றாத பட்சத்தில் இறைக்காட்சி என்பது ரொம்ப அபூர்வமாயிரும். அடுத்த பிணி என்ன தெரியுமா? பிறவி பிணி. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தாதார் இறைவனடி சேராதார்னு சொன்னாங்க பெரியோக, இல்லையா? பிறந்தேன் இறந்தேன் இறந்தேன் பிறந்தேன் பிறந்து இறந்தேன் இறந்து பிறந்தேன், இந்த சுழற்சிக்குள்ளேயே சுழன்று கொண்டிருக்கின்றேன். பிறவியாக எடுத்து எடுத்து இழைத்து விட்டேன் எம்பெருமானை, எப்போ நான் இனி பிறவாமல் இருப்பேன்? அப்படி பிறந்தாலும் உன்னை நான் மறவாமல் எப்ப கேட்டாங்க, இல்லையா? ஏன் அப்படி கேட்டார்கள்? ஏனென்றால் இந்த மானிட பிறவி என்பது கிடைப்பதே அரியதற்கு அரிதான பிறவி. பிரம்மதேவர் இந்த பூமியில 84 லட்சம் வகையான உயிரினங்களை படைக்கின்றார் என்று பிரம்ம புராணம் சொல்லுது. 84 லட்சம் வகையான உயிரினங்கள். பூக்கள் இத்தனை வகை, விலங்குகள் இத்தனை வகை, சிறு பூச்சிகள் இத்தனை வகை, பெரிய விலங்குகள் இத்தனை வகை, ஓரறிவு படைத்தவை, ஈரறிவு படைத்தவை, 3 அறிவு படைத்தவை, 4 அறிவு படைத்தவை, 5 அறிவு படைத்தவை, 6 அறிவு படைத்த ஒரே மிருகம் யாருன்னா மனித மிருகம் மட்டும்தான். மற்றவங்களுக்கெல்லாம் அறிவு கம்மி, சரியா? அப்படி 84 லட்சம் வகையான யோனிகள் பேதங்கள் கொண்ட இந்த உயிரினத்துல ஒரு உயிர் மனிதனாக பிறக்க வேண்டும் என்றால் எத்தனை லட்சம் உயிரா பிறந்து இறந்து பிறந்து இறந்து அப்புறம் இந்த மனுஷனா பிறந்தோம் நமக்கு தெரியவே தெரியாது. நானும் போன ஜென்மத்துல எங்க அப்பாவா பிறந்திருப்பேன். ஆமா, நமக்கு தானே தெரியும், அது பிரம்மாவுக்கு தான் தெரியும். அப்படியே என் மகன் பார்த்தேன்னா எங்க அம்மா மாதிரியே இருக்கான், எங்க அம்மா தான் வந்து பிறந்துருச்சு சொல்லுவோம் இல்லையா? இதெல்லாம் நம்மளுடைய மனசாந்திக்கு நாம் தாயின் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பையும் தகப்பன் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பையும் எடுத்து காட்டக்கூடிய விஷயம். ஆனால்
நாம் தாய் இறந்துதான் நமக்கு மகளாக பிறந்தால் அல்லது நாம் தான் பிறந்து திரும்பவும் அவங்களுக்கு மகளாக பிறந்தோன்னு சொல்றதுக்கு எந்த சாட்சியும் கிடையாது. ஏனென்றால் எடுத்து எடுத்து அடுத்து அடுத்து மனித பிறவிதான் பிறப்போம்னு நம்மளே நினைச்சுக்கிறோம். அடுத்த பிறவியில நான் இவருக்கே மனைவியா அமையணும். நீங்க எல்லாம் நினைப்பீங்கம்மா, இந்த காலத்துல பெண்கள்லாம் அப்படி நினைக்கிறாங்களான்னு சொல்ல முடியாது இல்லையா? அடுத்த பிறவியில நிச்சயமா இவன் மட்டும் எனக்கு மனைவியா வந்துடக்கூடாது அப்படின்னு நம்ம நினைப்போம். அந்த கவலையெல்லாம் வேணவே வேணாம். ஏன்னா அடுத்த பிறவி மனித பிறவியா கிடைக்குமாங்கிறது 199% சந்தேகம்தான். அதனாலதான் இந்த கிடத்திற்கரிய மனித பிறவி அரிது கேட்கின்ற வரிவிடி வேலோய் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று சொன்னால் அவை பிராட்டி. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, மனிதராய் பிறந்தாலும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிதுன்னு சொன்னான். அப்படியே கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறந்திருந்தாலும் ஞானமும் கல்வியும் கொண்ட மனிதனாக வாழ்வது அதனினும் அரிதுன்னா. ஏன் ஞானம் இருக்கு கல்வி இருக்குன்னு செருக்கோட தெரியாம தவமும் தானமும் செய்ய வேண்டும். அப்படி தவமும் தானமும் செய்யக்கூடிய மனிதனாக பிறந்தால்தான் வான்வெளி நகரம் அதனுடைய வாசல் திறக்குமா. அதான் என்னது? சொர்க்கம். இவ்வளவும் இருந்து மனிதனா பிறந்தா மட்டும் சொர்க்கம் வந்துடாது. நீ இவ்வளவும் படிப்படியாக அடையக்கூடிய அளவுக்கு உத்தமனாக உன்னுடைய நல்வினைகள் இருந்தால்தான், அந்த தவமும் தானமும் நீ செஞ்சாதான் வானுரைப்பவர்களுடைய சொர்க்கவாசல் திறக்கும். சொர்க்கம் கிடைக்கும், கந்த சாயுஜ்யம் கிடைக்கும், கைலாசம் கிடைக்கும், வைகுந்தம் கிடைக்கும். நம்ம சொல்றதெல்லாம் அப்பதான்ப்பா கிடைக்கும்னு சொல்ற அவ பிராட்டி. அப்ப அந்த பிறவி பிணியை நாம் தீர்க்க வேண்டும் என்றால் அதெல்லாம் ஒரு மனித பிறவியில நடக்கிற காரியம் இல்லை இல்லையா? அதனாலதான் நாயன்மார்களும் ஆழ்வார் பெருமக்களும் என்னெந்த மெஞ்ஞான சான்றோர்களும் பெரியோர்களும் மயங்கி மயங்கி இறைவனை வணங்கி வணங்கி உருகி உருகி, அப்பா மனித பிறவி கிடைச்சிருச்சு, என்னை நீ ஏற்றுக்கொள், என்னை கைவிட்டு விடாதே, எனக்கு இனி அடுத்த பிறவியை நீ கொடுத்துடாத, நான் எப்படியாவது உன்னுடைய திருவடியை பற்றி கொண்டே வந்துவிட வேண்டும், யமன் வேதனையிலே நான் இனியும் வதைப்படக்கூடாது, இனி ஒரு தாய் வயிற்றில நான் பிறக்க கூடாதுன்னு அறிந்த சான்றோர்கள் இந்த மோட்ச சாதனத்தை கேட்கறதுக்கு காரணம் அவங்களுடைய ஞானத்துல தெரிஞ்ச உண்மை. என்ன உண்மை? எத்தனையோ லட்சம் பிறவிக்கு அப்புறம் தான்ப்பா நமக்கு மனித பிறவி கிடைச்சிருக்கு. அப்படி கிடைக்கிறதற்கு அரிய மனித பிறவியை நாம் இந்த 3 பிணிகள் இல்லாமல் பேணி பாதுகாக்க வேண்டும் அல்லவா? நாம் பாதுகாப்பது ஒரு முறை என்றால், இந்த கர்ம வினையால் அந்த 3 பிணிகளும் நம்மை வந்து சேராமல் இருப்பதற்கு முருகனுடைய அருள் வேண்டும் அல்லவா? அதுக்கு தான் சொன்னேன், அனுதினமும் பாலதேவராயன் சுவாமிகள் எழுதிய கந்த சஷ்டி கவசத்தை நாம் படிக்க வேண்டும் என்று. பாலதேவராயன் சுவாமிகள் 1857 வருடம் தொண்டை மண்டலத்துல பிறக்கிறார். இந்த சஷ்டி கவசத்தை எழுதினது அவரே சொல்றார். பாலந்தேவர் ராயன் சுவாமி பகர்ந்ததை காலையில் மாலையில் கருத்துடன் நாளும் ஆசாரத்துடன் அங்கம் துலக்கி நேசமுடன் ஒரு நினைவது ஆகி கந்தர் சஷ்டி கவசம் இதனை ஒரு நாள் 36 கொண்டு ஓதியே செபித்து உகந்த நீர் அணிய அஷ்டத்திக்குள்ளோர் அடங்களும் வசமாய் திசை மன்னர் என்பர் செயலதரல்வர் மாற்றலரெல்லாம் வந்து வணங்குவர் நவகோள் மகிழ்ந்த நன்மை அளித்திடும் நவமத நிலவும் நல்லளிர் பெறுவர் எந்த நாளும் ஈரெட்டாய் வாழ்வர் கந்தர்கை வேளாம் கவசத்தடியை வழியாய் காண மெய்யாய் விளங்கும் நர் மெய்ப்பொருள் விளங்கிறோம் நர். இந்த சஷ்டி கவசத்தை படிச்சா அந்த பாலந்தேவராயன் சுவாமிகள் இந்த சஷ்டி கவசத்தை எழுதுறதுக்கு அவருக்கு ஒரு அற்புதமான ஒரு உணர்வு பூர்வமான ஒரு சம்பவம். ஐயா எனக்கு டைம் இருக்கா கொஞ்சம் கேளுங்க. ஒரு உணர்வு பூர்வமான ஒரு சம்பவம். பாலந்தேவராயன் சுவாமிகள் 1857 தொண்ட மண்டலத்துல பிறக்கிறார். அவருடைய தகப்பனார் பேர் வீரசாமி பிள்ளை. அவர் பிறந்தது தொண்டை மண்டலமாக இருந்தாலும் கூட மைசூர் அரண்மனையில போய் கணக்கரார்கள். அப்படி இருக்கின்ற நிலையிலும் பிள்ளைக்கு தமிழையும் சமஸ்கிருதத்தையும் புகட்டி வளர்க்கிறார்.
அப்படி அவர் வளர்ந்த வந்த சமயத்துல திருவாடுதுறையில இருந்து திருச்சிராப்பள்ளி மீனாட்சி சுந்தரம் பிள்ளை மைசூருக்கு போறார். அப்ப இந்த பிள்ளையினுடைய தமிழ் ஞானத்தை பார்த்து ரொம்ப ஆர்வம் கொண்டு, பாலதேவராயா எப்படி அப்பா உனக்கு இப்படியெல்லாம் ஒரு அற்புதமான ஞானம் இருக்கின்றது, நீ மேலும் மேலும் இன்னும் இதுல விளரணும் அப்படின்னும் போது சுவாமிகள் இடத்திலே அவர் என்ன செய்கிறார், தான் எழுதிய பாக்கள்லாம் கொடுக்கிறார், பாடல்கள்லாம் கொடுக்கிறார். கொடுத்த உடனே அதெல்லாம் அவர் இப்படி இப்படி வெண்பா இப்படி இலக்கண குறிப்புகள் இப்படின்னு எல்லாம் சரி பண்ணி தரார். நிறைய தமிழ் பக்தி பாடங்கள்லாம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையிடம் அவர் கற்றுக்கொள்கின்றார். கற்றுக்கொண்டவர் என்ன நினைக்கிறார், முருகனுடைய தீவிரமான பக்தர் பாலதேவராய சுவாமிகள். அப்ப நினைக்கிறார், திருமுருகாற்றுப்படையிலே சொல்லப்படுகின்ற இந்த அறுபடை முருகனையும் நாம் தரிசனம் செய்ய வேண்டும் என்று நினைத்து பழனிக்கு போறார். பழனிக்கு போய் பாலதண்டாயுத பாணியை போய் பார்க்கிறார். பாலதண்டாயுத பாணியை பார்த்துட்டு வெளியே வரும்போது பார்த்தா அங்க இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் கூர்ந்து நோக்கின்றார். இது வரைக்கும் மக்களை பார்க்காமையா இருந்திருப்பாரு. ஆனால் அங்க போய் தண்டபாணியை பார்த்துட்டு வந்தோடனே அவருக்கு ஒரு ஞானம் பிறக்குது. அப்ப பிறக்கும் போது அப்படியே சும்மா அப்படி போகும்போதே, ஓ அங்க உட்கார்ந்துக்கிறவங்க எப்படி, அங்க நிக்கிறவங்க எப்படி, அங்க நடக்கிறவங்க எப்படி, இவங்க சூழ்நிலைகள்லாம் எப்படி, இப்படி படுத்திருக்கவங்க நிலைமையெல்லாம் எப்படின்னு பார்க்கும்போது அவர் மனசுல தோன்றுகின்றது, இந்த மனித பிறவிகள் எல்லாம் பிணிகளால் வருந்து கொண்டிருக்கின்றார்கள், உடல் பிணியால் வருந்துகின்றார்கள், வியாதிகளால் வருந்துகின்றார்கள், செல்வம் இல்லாமல் வருந்துகின்றார்கள், சாப்பிடுவதற்கு உணவில்லாமல் இருக்கின்றார்கள், இன்னும் எத்தனையோ பிணிகளை எல்லாம் இவர்கள் தாங்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். முருகா, உன் தலத்தை நோக்கி வருகின்றவர்களுக்கெல்லாம் இத்தனை பிணிகள் வரலாமா? இதெல்லாம் நியாயமா? எனக்கு இதெல்லாம் பார்த்தா வேதனையாக இருக்கின்றதப்பா என்று தண்டாயுத பாணியிடத்துல மனமுருக வேண்டிக் கொண்டு அங்கேயே படுத்துறார். அந்த மலையிலேயே தங்கி விடுகின்றார். அப்படி அவர் மலையிலேயே தங்கும் இரவு முருகன் வரார். தேவராயா, உன்னுடைய எண்ணத்தை நான் அறிவேன். என்னை நாடி தேடி ஓடி வரும் பக்தர்களுடைய பிணிகளை எல்லாம் தீர்க்கக்கூடிய அருமருந்தாக தமிழிலே உன்னுடைய வரிகளை இயற்று அந்த வரிகளை நான் என்னுடைய மந்திர வரிகளாக மாற்றி அமைப்பேன். அந்த மந்திர வரிகளை, அந்த கவசத்தை பாராயணம் செய்பவர்களுக்கு உடல் பிணியையும் மனப்பிணியையும் பிறவி பிணியையும் நான் தீர்த்தருளுவேன்னு ஒரு அருள்வாக்கு சொல்றார். அப்படி அருள்வாக்கு சொன்ன காலையில் தான் பாலதேவராயன் சுவாமிகள் இந்த சஷ்டி கவசங்கள் ஏற்றுகிறார். இந்த சஷ்டி கவசம் ஒன்றல்ல 6 படை முருகன் வீட்டிற்கும் ஒவ்வொரு கவசம் இருக்கு. இதுல ரொம்ப பிரபல்யமானது, மிகவும் நம்மளுடைய மனதை கவர்ந்தது எந்த கவசம் என்றால், நம்மளுடைய செந்திலாண்டவ முருகன் போல 6 படை முருகனுடைய தலங்களிலும் முருகன் தான் இருக்கின்றான், எங்கும் நீக்கமற இறைவன் முருகனாக இருக்கின்றான் என்று தெரிந்தால் கூட தாயை தேடி ஓடி வருகின்ற பசு கன்ற போல நாம எங்க வரோம்? 2 நாள் இருக்கு, நம்ம போய் முருகனை பார்த்துருவோம். நான் மதுரையிலேருந்து வர்றேன், அங்கே திருப்பரங்குன்றம் இருக்குது, இங்கிட்டு பழமுதிர்ச்சோலை இருக்குது. இந்த பக்கம் திருப்பரங்குன்றம் எனக்கு 10 நிமிஷம், அந்த பக்கம் பழமுதிர்ச்சோலை முருகன் எனக்கு 1/2 மணி நேரம். ஆனால் 2 நாட்கள் கிடைக்கின்றது முருகனை தரிசிக்கலாம் என்று நினைக்கும் போது காரை எடுத்துக்கிட்டு எங்கே பறந்து வர்றோம்? செந்திலாண்டவனை பார்க்க. அப்படி 6 சஷ்டி கவசங்கள் பாலதேவராயன் சுவாமிகளால் இயற்றப்பட்ட போதிலும் செந்திலாண்டவ பெருமானுக்காக அமரர் இடர்தீர வமரம் புரிந்த குமர்நடி நெஞ்சே என்று சொல்லக்கூடிய குரல் வெண்பாக்கு ஏற்றார் போல பாலதேவராயன் சுவாமிகள் எழுதின இந்த 2ஆம் படை வீடான நம்முடைய செந்திலாண்டவ பெருமானுக்கே உகுந்த இந்த சஷ்டி கவசத்தை நாம் அனுதினமும் பாராயணம் செய்தால் பாக்கியமெல்லாம் கிடைக்கும். நாம் நினைத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி அடையும். நம்மளுடைய உடல் பிணி மறையும், மனப்பிணி மறையும், பிறவி பிணி மறைந்து கூட நமக்கு கந்த சாயுச்சியம் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சஷ்டி கவசமும் அற்புதமான படை வீடும் செந்திலாண்டவர் சன்னதியிலே நாம் இருக்கின்ற பாக்கியமும் நமக்கெல்லாம் இந்த மாசி திருவிழாவிலே கிடைத்திருக்கின்றது என்றால் சும்மா கிடைக்கல.
அவன் அருளால் கிடைத்திருக்கின்றது. இன்றிலிருந்து நீங்கள் சஷ்டி கவசத்தை படிக்கும்போது அந்த சஷ்டி கவசம் நமது பிணியை தீர்க்கும் என்கின்ற எண்ணத்தை, உள்ளத்தை நினைத்து நாம செயல்படுத்தணும்னா தானாக உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்ற பாதையிலே நீங்கள் சென்று கொண்டிருப்பதை உங்களால் உணர முடியும். அப்படிப்பட்ட அற்புதமான மந்திரம்தான் முருகனுடைய திருமந்திரமான இந்த சஷ்டி கவசம். இந்த சஷ்டி கவசத்தை நாம பாடலினாலும் சுலமங்கல சகோதரிகள் மிகவும் அதிர்வோடு, இறை அதிர்வோடு, மிகவும் முருகன் மீது நமக்கு அன்பும் பக்தியும் வருகின்ற வகையிலே தங்களுடைய தேனிசை போன்ற குரல் அமைப்பிலே பாடியிருக்கின்றார்கள். நம்மால பாட முடியாது, நமக்கு பாட தெரியாது, இல்லை வாசிக்கவும் தெரியாது என்றால் கூட கவலை இல்லை. எல்லா கையிலையும் இன்னைக்கு டச் ஃபோன் தான், எல்லா டச் ஃபோன் இன்னைக்கு யூடியூப் தான். எல்லா யூடியூப்லையும் கந்த சஷ்டி கவசம்னா முதல்ல வருது சூலமங்கலம் சகோதரிகள் தான். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பெரியவர்கள் அதனை காதால கேட்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த திருமந்திரத்தை பற்றி இன்றைக்கு சொல்வதற்கு முருகப்பெருமான் எனக்கு அனுமதி அளித்திருக்கின்றார், எனக்கு அவர் அனுகிரகம் செய்திருக்கின்றார் என்று நான் சொல்லிக்கொண்டு, இதுகாரும் இந்த மாசி திருவிழாவிலே பங்கேற்றதோடு இந்த சொற்பொழிவிலும் கலந்து கொண்ட பக்த பெருமக்கள் ஆகிய தங்கள் அத்தனை பேரையும் வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. இதுகாரும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த பக்த பெருமக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும், இந்த திருக்கோவில் எனக்கு இவ்வளவு அற்புதமான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்தமைக்காக திருக்கோவில் நிர்வாகத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும், இந்த நிகழ்ச்சியினுடைய உபயதாரருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்துக்கொண்டு, மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு உங்களை சந்திக்க வருவேன் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.